சுத்தமா புரியவே இல்லை. அந்த காட்சி வரும்போது தியேட்டரே சிரிக்குது. தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றவன் நாசமா போவான் அப்படின்னு அவர் சொல்லும்போது தியேட்டரே சிரிச்சது. ஒருவர் விடிய விடிய காவல் நிலையத்தில் வைத்து வதைக்கப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தில் வச்சு என்னப்பா வதைச்சாங்க? அவர் நல்லா தானே வந்தாரு. காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிறதே வதைதான். அடுத்து மாணவர்கள் மீதான தாக்குதல், அதுவும் அப்பட்டமான கண்ணுக்கு முன்னால் மனித உரிமையை மீறி கொண்டிருக்கிறது காவல்துறை. ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செய்கிறார்கள் காவல்துறையினர். 5 பெண்கள் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க ரோட்ல. அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்களே, என்ன ஆச்சுன்னு தகவல் தெரியாம அந்த பக்கமா வந்த 5 பசங்க அங்க நிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள், சட்டக்கல்லூரி மாணவிகள். 5 பேர் ஒன்னா நின்னா அரெஸ்ட் பண்ணுவோன்றார் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து. அந்த பெண்கள் வந்து செம்ம போல்டு. அதுல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரோவோக் பண்றதுக்காக கேட்கிறாரு, நான் என்ன ஜோக்கரா அப்படின்றாரு. நான் என்ன அக்யூஸ்டா அப்படின்னு அந்த பிள்ளை திருப்பி கேட்டுச்சுல. அதுக்கப்புறம் பதிலே கிடையாது. அடக்குமுறைகள் எந்த வடிவில் வந்தாலும் அதனை எதிர்ப்போம் என்றும் நம்மோடு உடனிருக்கிறோம் என்றும் உறுதியளித்திருக்கின்ற சிபிஐ மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆவணப்படம் தடுக்கப்பட்டது 2 இடத்துல தடுக்கப்பட்டது. அது என்னவோ தெரியல, 2 இடத்துலையுமே அந்த அடக்குமுறை நடந்த போது ஸ்பாட்ல ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் இருந்தார். அதனால நடந்தது என்ன அப்படின்றது குறித்து அவரே நேரடியாக சொல்வது பொருத்தமாக இருக்கும். கூடுதலா இந்த ஆவணப்படத்தை வந்து இன்றைக்கு எதிர்க்கின்ற இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், தோழர் வேறு ஒரு பணி இருப்பதால் அவர் கிளம்புகிறார், நன்றி. இந்த ஆவணப்படத்தை தடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், அவங்க உறுதியா சொல்றேன், அவர்கள் யாருமே இந்த ஆவணப்படத்தை பார்த்திருக்க கூட வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த ஆவணப்படத்துல மதுரை இந்து முன்னணி நிர்வாகிகள் என்ன பேசினார்களோ எந்த கட்டும் இல்லாம அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பாஜகவை சேர்ந்த ராமசீனிவாசன் அவர்கள் பேசியது கூட, ராமசீனிவாசன் சொன்னா தெரியாது, பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் பேசியது கூட அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. முதல் 10 நிமிஷம் இன்றைய சூழல் என்ன, கடைசி 10 நிமிஷம் இன்றைய சூழல் என்ன, அவ்வளவுதான் அந்த ஆவணப்படத்துல சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகளை பற்றிய பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. அப்போ அந்த ஆவணப்படத்துக்காக அவர் வந்து பெரிய டிராவல் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. நீங்க வந்து மதுரையில வந்து மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்துக்களும் முஸ்லீம்களும் மாறி மாறி உணவளித்து கொண்டு மாறி மாறி அன்பை பொழிந்து கொண்டு கொண்டாடுகின்ற அந்த முஸ்லீம் பிள்ளைங்க வந்து மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு வர்றதும், இந்த பக்கம் இந்து பிள்ளைங்கள் வந்து அந்த பக்கம் தொப்பி வச்சுட்டு வர்றதும், இதெல்லாம் வந்து வழக்கமா நம்ம பார்க்கறது தான். ஆனா மதுரையில சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சிக்கந்தர் சாவடின்ற அந்த ஊர்ல மதுரையினுடைய எல்லை பகுதின்னு சொல்லலாம். சிக்கந்தர் சாவடியில சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடம் ஒன்று இருக்கு. அதுல சிக்கந்தர் அடக்கமாயிருக்கிறாரா தெரியல, அது சிக்கந்தர் வந்து போன இடமா தெரியல. அந்த இடம் சிக்கந்தர் சாவடி, அதை பத்தி அவர் விரிவா சொல்லுவார். அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயிலா, காளியம்மன் கோயில் அங்க இருக்கு. அந்த காளியம்மன் கோயில் பூசாரி, அந்த பூசாரியோட மனைவிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாரு. அந்த பூசாரியோட மனைவி, காளியம்மன் கோயில் பூசாரி மனைவி சொல்றாங்க, எங்களுக்கு உருத்தான குலசாமி சிக்கந்தர் தானே, எங்களுக்கு எதுனாலும் சிக்கந்தர் தானே வந்து நிக்கிறாரு இல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு. இது வெளியில இருக்கிற யாருக்கும் புரியாத ஒன்றாக அல்லது புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் முடியாத ஒன்றாக இருக்கானா? அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கு இடையில இருக்கிறது மனித நேயம். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் இருக்க வேண்டியது அவங்கள்ட்ட இருக்கு. அது சங்கிகளுக்கு அல்லது வலதுசாரிகளுக்கு சிக்கலாக இருக்கிறது. அந்த ஆவணப்படம் தடை செய்யப்பட்ட போது இருந்த அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது அவ்வளவு ரொம்ப மனநிலையை சிதைக்கின்ற வகையில அன்றைக்கு காவல்துறை நடந்து கொண்டது. அவர் சொன்ன போது ஒரு விஷயம் சொன்னாரு, போன தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் தானே, அவர் பேர் என்ன, மதுரை வீரனா, இந்த ஆவணப்படத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு வைப்போம். ஃபைல்ஸ்னாலே வலதுசாரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஃபைல்ஸை வெளியிடுறதுன்னா நம்ம இடதுசாரிகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு வைக்கலாம், இல்லை வேற என்ன வைக்கலாம், இந்த படத்துக்கு சரியா வைக்கணும் அப்படின்னா மதுரை வீரனும் ஆர்டிஓ கண்ணனும்னு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். இந்த 2 பேர் தான் இந்த பிரச்சனைய அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த 2 அதிகாரிகள். ஏன் அந்த அதிகாரிகள் பங்க சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா, வலதுசாரிகளுக்கு ஆதரவாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல தொடங்கி
இன்றைக்கு திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் தடுக்கப்படுதில்லை. ஒவ்வொரு தடவை திரையிடப்படும் போது தடுக்கப்படுதில்லை. எங்களுக்கு இந்த திரையிடலாம் முடிந்ததற்கு பிறகு 2 நாள் கழிச்சு ஒரு தகவல் கிடைத்தது. நாங்க என்ன நினைச்சோம், இந்து முன்னணி நிர்வாகிகளினுடைய நேரடி மிரட்டல். அரங்கம் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு தனியார் அரங்கம், தேட்டரு, பிரிவியூ தேட்டரு, படங்கள் எல்லாம் போட்டு காட்டுறது. எல்லா பெரிய பெரிய படங்களும், மாமன்னன் மாதிரியான எல்லா படங்களும் அங்கதான் பிரிவியூ பாக்குறாங்க. அந்த தேட்டருக்கு நெருக்கடி வரும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்து மாத்திக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சது. பிறகுதான் தகவல் கிடைக்கிறது. காவல்துறை மேலிடத்திலிருந்து, காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தரப்பிலிருந்து அந்த அரங்கத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த படத்தில் சர்ச்சையான விஷயங்கள் இருக்கிறதாமே, எதற்காக அதை உங்க தேட்டர்ல போடுறீங்க என்று சொன்னதாக ஒரு தகவல் கிடைத்தது. அது ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. ஒரு பக்கம் நம்ம பாஜக இல்லாத ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இருப்பது என்னவாக இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் அதில் இந்துத்துவவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ. போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, இந்துத்துவவாதிகளுடைய தொடர் நெருக்கடி. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாகவும் கண்டிச்சிருந்தோம். பிரஸ் கிளப்பின் மூலமாகத்தான் அந்த தகவல் வெளியே வருது. என்னன்னா, பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை அழைத்து கொண்டு போய் விடிய விடிய உட்கார வைத்து தூக்கம் இல்லாமல் அவரை காவல்துறையில விசாரணை செய்கிறேன் என்ற பெயர்ல எதையாவது சொல்லுங்கன்னு உட்கார வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அதுலயுமே இருக்கக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த உண்மையை கொண்டு வரும்போது பொதுவா கிரைம் பீட்ல என்ன வரும் அப்படின்னா, போலீஸினுடைய ஸ்டோரிஸ் ஈஸியா உள்ளுக்குள்ள இன்ஃப்ளோ ஆயிரும். ஏன்னா போலீஸினுடைய ஸ்டோரி அப்படி நம்பும்படி, மக்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்படி போலீஸினுடைய ஸ்டோரி உள்ள இன்புட்டா வந்துகிட்டு இருக்கும். ஆனா விஜயன் அவர்களுடைய பார்வை என்ன, அவருக்கு அந்த காவல் நிலையத்தில் என்ன நடந்தது, அது வெளியில் தெரிய வேண்டுமா இல்லையா? ஒருவர் விடிய விடிய காவல் நிலையத்தில் வைத்து வதைக்கப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தில் வச்சு என்னப்பா வதைச்சாங்க, அவர் நல்லா தானே வந்தாரு. காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிறதே வதைதான். காவல் நிலையத்தில் விடிய விடிய உட்கார வச்சிருக்கிறதே வதைதான். நீங்க வேணா ஒரே ஒரு நாள் நைட்டு பூரா தூங்காம வீட்டுல உங்க மனைவியோடய உங்க நண்பர்களோடய நைட்டு பூரா விடிய விடிய தூங்காம உட்காந்து பாருங்க, மறுநாள் காலையில மண்டை வெடிக்கும், சண்டை வெடிக்கும், பிரச்சனை தான் வரும். ஏன்னா சிந்திக்க முடியாது. அப்படி உட்கார வச்சு சித்திரவதை நடந்திருக்குது. இது மனித உரிமை மீறல், அப்பட்டமான மனித உரிமை மீறல் காவல்துறையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மாணவர்கள் மீதான தாக்குதல், அதுவும் அப்பட்டமான, கண்ணுக்கு முன்னால் மனித உரிமையை மீறி கொண்டிருக்கிறது காவல்துறை. ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செய்கிறார்கள் காவல்துறையினர். 5 பெண்கள் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க ரோட்ல. அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்களே, என்ன ஆச்சுன்னு தகவல் தெரியாம அந்த பக்கமா வந்த 5 பசங்க அங்க நிக்கிறாங்க, பெண் பிள்ளைகள், சட்டக்கல்லூரி மாணவிகள். 5 பேர் ஒன்னா நின்னா அரெஸ்ட் பண்ணுவோன்றார் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்ப இங்க இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர் அங்க இருந்தாங்க. நம்ம எல்லாம் சுத்தி நின்று எல்லாரும் கேமரா வச்சுக்கிட்டு நின்ன உடனே அந்த பெண்கள் செம்ம போல்டு. அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ப்ரொவோக் பண்றதுக்காக கேட்கிறாரு, நான் என்ன ஜோக்கரா அப்படின்றாரு, நான் என்ன அக்யூஸ்டா அப்படின்னு அந்த பிள்ளை திருப்பி கேட்டுச்சுல. அதுக்கப்புறம் பதிலே கிடையாது. ஆனால் அப்படி கேட்கலன்னா, வீக்கான மனநிலையில இருந்தால், இது என்னன்னா, ஒருத்தர் ஒன்னு சேர்ந்து நிக்க கூடாது, ஒன்னு சேர்ந்து நின்று ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் எப்போது இந்தியாவில் நடைமுறைக்கு வந்ததுன்னு தெரியல. அரசியலமைப்பு சட்டம் அமைதியான முறையில் எந்த அரசுக்கும் பாதகம் விளைவிக்காத வகையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 பேர் ஒன்னா நின்று ஒரு கருத்தை பேசுவதற்கான, அல்லது அதிகம் பேர் ஒன்னா நின்று ஒரு கருத்தை அமைதியான வழியில் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமை எங்கே பறிபோய் விட்டது என்பதை பேசுவதற்காகத்தான் நாம மீண்டும் மீண்டும் அந்த கருத்துரிமை என்கின்ற அந்த கோணத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன் இங்க இருக்கக்கூடிய தோழர் சுகிதா அவர்கள், தோழர் நக்கீரன் கோபால் அவர்கள், தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அழைச்சோம் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் தடை செய்யப்பட்ட உடனே முதல் அழைப்பு வெளியில ஊடகங்கள்ல இருந்து, இன்சைட் சர்க்கிளை தாண்டி ஊடகங்கள்ல இருந்து வந்தது தோழர் சுகிதா அவர்கள்ட்ட இருந்து தான் வந்தது. இது பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான நேர்காணல். அதே போல அறக்கழகம் தவம் அவர்களை விகடன்ல இருந்து தொடர்பு கொண்டு இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரிண்ட்ல எங்களை முதல்ல பதிவு பண்ணது அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களும் நக்கீரன் ஊடகமும் தான். நாங்க முதல்ல ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்னாடி தி வயரினுடைய ஆசிரியர் சித்தார்த்துக்கு மேலையும் கரண் தாப்பார் மேலையும் தேசவிரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்தி கிடைச்ச உடனே நாம் இங்கே தமிழ்நாட்டில் அதற்கு எதிராக டிஎன்டிஜே சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அன்னைக்கு இஷ்யூ டேட் அன்னைக்கு அவர் அந்த மேடையில் எங்களோட இருந்துட்டு, அது எப்படி அதை சாத்தியப்படுத்தினாருன்னு தெரியல,
மறுநாள் காலை இஷ்யூ வருது. இஷ்யூல வந்து டிஎன்டிஜேயினுடைய ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு செய்தியாக அவர் வெளியிட்டிருந்தார். அதே போல ஆவணப்படம் தடை செய்யப்பட்ட விஷயம் குறித்தும் ரொம்ப விரிவாக நக்கீரன்ல ஒரு 2 பக்கத்துக்கு வந்து அதை வந்து விரிவாக செய்தியாக பதிவு செய்திருந்தார். அதே போல தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இது குறித்து பேசி என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருந்தார். அதன் அடிப்படையில் தான் சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கிறோம். அவங்க சொன்னதுல ஒரு இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு விஜயன் நாளைக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுல சிலர் கூட சொல்றாங்க, இது எப்படி பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானதாக ஆகும், விசாரணைக்கு அழைப்பது சகஜம் தானே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பத்திரிகை துறையை விட்டுருங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் நல்லா தெரியும், அஃபீஷியல் குரூப்பை தாண்டி அன்அஃபீஷியல் குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அவர் அப்படின்ற அந்த விகுதியே அதில் கிடையாது, இரு விகுதியே அதில் இருக்காது, அவன்னு தான் அதில் இருக்கும். ஏன்னா அது வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் உன் செல்ஃபோனை கொண்டு வா, அன்அஃபீஷியல் அக்கௌண்ட்டில் நீ ஏதோ பேசுறியாமே அப்படின்னு கேட்டால் அதை வச்சு வேலையை விட்டு தூக்குறதா? ஆஃபீஸில் உனக்கு நான் வேலை சரியாக பார்க்குறேன்னா அவ்வளவுதான் பேசணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, போலீஸ் வந்து இப்போ கைது பண்ணுறாங்க. நான் வந்து ஒருத்தருடைய பேர் சொல்கிறேன், அவர் கோச்சுக்க மாட்டார், ஏன்னா அவர் எல்லாருக்கும் அனுப்புகிறார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் ப்ராட்காஸ்டில் இருக்கீங்களா மேடம்? நான் இருக்கேன். எல்லாரையும் அவர் ப்ராட்காஸ்டில் வச்சிருப்பார். மோடியிடம் நான் பேசியது என்ன அனுப்புவார். ஏன் அனுப்புறாரு? ஏன்னா அவர் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றேன் அப்படின்றத வந்து அவர் ஷேர் பண்ணுவார். எதுக்கு? நாளை அவரை பேட்டி எடுக்கும் போது அது குறித்து பேசுவதற்காக, அல்லது இது குறித்து நாம் நம்முடைய பத்திரிகையில் செய்தியாக வெளியிட முடியுமா என்பதற்காக பகிர்வாங்க. இது வழக்கமான இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த நபர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாரு விஜயனுக்கு, மேகாலயாவில் நடக்கிற மாதிரி இங்கே ஒன்று நடக்க போகுது, இப்படி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு பிளாக் பண்ணுவீங்களா? ஓ அப்படியா, என்ன ஆச்சுன்னு தானே கேட்போம். வேற என்ன கேட்போம்? என்ன சொல்றீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்போம். கடைசியில் சரி ஓகே ஓகேன்னா அப்ப சதி திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டாருன்னு அர்த்தமா? நாளைக்கு யாருனாலும் இப்படி லாக் பண்ணலாம்ல. எத்தனையோ அரசியல்வாதிகளோட பேசுறதுதான பத்திரிகைக்காரனோட தொழிலே. ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன பேச வேண்டியது இருக்கும் தெரியுமா? அதுலயும் இது இப்ப ஒரு விஜயன் அவர்கள் விவகாரம் குறித்து 3 பக்கத்துக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு அண்ணன். ஏன் இதே மாதிரி உள்ள போய் நீ என்ன பேசிட்டு வந்த அப்படின்றதுலதான் அவருடைய அத்தியாயமும் தொடங்கியது. வீரப்பன் காட்டுக்குள் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொட்டாவில் தூக்கி போட்டு, இந்த அம்மா பொட்டாவில் அண்ணனை தூக்கி போட அண்ணன் மேட்ரு பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருச்சு. அன்றைக்கு இருந்த எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் பொட்டா வழக்கை வந்து பேசுற அளவுக்கு போனது. இப்போ இப்படி வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுறதுக்காக இந்த கூட்டத்துக்கு அழைக்கிறதுக்காக அண்ணனோட ஆபீஸ்க்கு போயிருந்தோம். போலீஸ் இப்படி பண்ணுதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு மேடையை பார்த்தா இப்படி ஒரு அட்டப்படம் போட்டிருந்தாரு. அதை அப்புறமா நீங்க பார்த்து என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுங்க. ஆனா ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்குன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றார். சாலைகள் நடமாடுவதற்கான இடம், போக்குவரத்துக்கான இடம், அது போராட்டத்திற்கான இடம் அல்ல. சரி, அமேசான் காட்டில் இருக்கும் அரியவகை மூலிகளோடு உட்கார்ந்து போராட்டம் நடத்தலாமா? கொல்லிமலையில் போய் போராட்டம் நடத்தலாமா? கொல்லிமலைக்கு போனா அது ட்ரைபல் ஸ்பேஸ், அங்க நடத்தக்கூடாது. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நடத்தலாமா? அப்படின்னா டிஎன்எஸ்எஃப் தமிழ்நாடு சயின்ஸ் போரம் வந்து அவங்க ஆபீஸ்ல ஸ்கிரீன் பண்றதே போலீஸ் உள்ள வந்து தடுக்கிறாங்களே, அப்ப எங்க உட்கார்ந்து போராட்டம் பண்றது? செக்ரட்டரியேட்ல அமைச்சர் ஆபீஸ பூரா திறந்து விடுங்க, நாங்க உள்ள உட்கார்ந்து நாங்க பாட்டுக்கு விடிய விடிய வருஷமா தர்ணா பண்றோம். ஏன் போராட்டம் நாடாளுமன்றத்தை நோக்கி திரும்பியது டெல்லியில? ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை என்று போனது? ஏன்னா கருத்துரிமை நசுக்கப்படும் போது, போராட்டத்திற்கான இடம் மறுக்கப்படும் போது, அதை எங்க சொன்னா கேட்குமோ அங்க போய் சொல்றதுக்காக அந்த திசைகளில் அது நகருகிறது. அப்போ கருத்தை வெளிப்படுத்தும் விதம், தோழர் சொன்னாங்க, சில பத்திரிகையாளர்கள் சில அறிவுஜீவிகள் ஐடி ஆக்டை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி சோசியல் மீடியா பேஜஸையும் முடக்கணும்னு. ஏற்கனவே நடக்குது. ஆவணப்படத்தை தடுத்துட்டாங்க. தடுத்த ஆவணப்படத்தை பத்தி கண்டன அறிக்கை நாங்க வெளியிட்டுட்டோம், தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்க சார்பா வெளியிட்டுட்டோம். அதை வந்து பல்வேறு தோழர்களுக்கும் அனுப்பணும். அதை பார்த்த உடனே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார். கண்டன அறிக்கை வெளியிட்டா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவோம்ல,
ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோ அடுத்த நிமிஷம் எனக்கு அனுப்புகிறாங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா போஸ்ட் நாட் அவைலபிள். என்னடா போஸ்ட் நாட் அவைலபிள்னு காட்டுது அப்படின்னு பானா, ரீசன் என்ன, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பார்த்தா, டியூ டு த லோக்கல் லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ், உள்நாட்டு சட்டதிட்ட விதிகளின் தேவைப்படி இந்த பதிவு முகநூல் நிர்வாகத்தால் ஐடி விதிகளுக்கு உட்பட்டு தன்னிச்சையாக நீக்கப்பட்டது. சென்சார் அறிவிக்கப்படாமல் ஏற்கனவே வந்துவிட்டது. சமூக வலைதளங்களில் அரசுக்கு கோரிக்கை வைத்தோ அல்லது அரசை நோக்கி பேசியோ ஏதோ ஒரு கருத்தை வெளியிட்டால் அதை வெளியிடக்கூடாது என்று முகநூல் நிர்வாகமே ஆட்டோமேட்டிக்கா அதை டெலீட் பண்ணுது. ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணக்கூடாது, அந்த போராட்டத்தை பத்தி சோசியல் மீடியாவில் எழுதவும் கூடாது. அப்ப எங்க பேசுறது? பேசக்கூடாது. முதலமைச்சர் மாதிரி இருக்க முடியாது நம்மளால. நமக்கு உரிமையை பற்றிய புரிதல் இருக்கிறது, அந்த புரிதலை பேசுவதற்கு கருத்து இருக்கிறது, அந்த கருத்தை பேசுறோம், அதுக்காக உரிமை கேட்கிறோம். இதற்கு இப்போது தமிழ்நாட்டில் புதிய சென்சார்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சூழல் ரொம்ப ரொம்ப மோசமாகிவிடக் கூடாது. இது போன்ற அந்த கருத்துரிமைக்கான குரல் எல்லா திசைகளிலுமிருந்தும் வர வேண்டும். எனக்கு ஒரு வருத்தம் கூட உண்டு. இது போன்ற விவகாரங்கள் வரும்போது நிறைய பேர் இது யாருக்கோ நடக்குது, நம்ம அமைப்பு ஏன் இதை பத்தி பேசணும், நம்ம கட்சி ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி விடக் கூடாது. ஒதுங்கினால் நாளை இது அந்த கட்சிகளை நோக்கியும் பாயும். இப்படி எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த கருத்துரிமைக்கான ஆதரவு குரல் வர வேண்டும். திருப்பரங்குன்றம் ஆவணப்பட விவகாரம் குறித்து அனைத்து அமைப்பு கட்சிகள் அனைவரும் கருத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அனைவரும் உணர்ந்துதான் நாம் இந்த கருத்தரங்கத்தை அரேஞ்ச் பண்றோம். நிறைய நெருக்கடியான காலகட்டங்களை நாம் கடந்திருக்கிறோம். நான் தோழர் சுகிதா அவர்கள் சொல்லும்போது அப்பாவுடைய சைக்கிளுக்கு முன்னால் நக்கீரனை வைத்து கொண்டு பயணித்ததை சொன்னார். நான் முதல்ல அரசியல் படிக்க ஆரம்பித்ததும் அதே நக்கீரன்ல தான். சோலை அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வரும். அதற்கு பிறகு அவருடைய மறைவு, அதற்கு பிறகு மனுஷபுத்திரன் சார் அந்த காலம் எழுதிட்டு இருந்தார். அந்த இடத்துல மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிட்டு இருந்தாரு. அப்போ படிக்க ஆரம்பித்தது. அதே காலகட்டத்தில் தான் சிறை கொடுமைகள் பற்றி, தனக்கு நடந்த சிறை கொடுமைகள் பற்றி அண்ணன் ஒரு தொடர் எழுதி கொண்டிருந்தார். அந்த தொடர்ல தன்னை எப்படியெல்லாம் என்கவுண்டர் செய்ய பார்த்தார்கள், ஜீப்பில் அழைத்து கொண்டு போகும்போது, ஒரு கழிப்பறைக்கு போகும்போது கூட எவ்வளவு கொடுமைகளை எல்லாம் ஏவுவார்கள், என்னென்ன சித்திரவதைகள் செய்வார்கள் அப்படின்றதையெல்லாம் அவர் விரிவாக பதிவு செய்திருப்பார். அதையெல்லாம் படித்து அரசியலை கற்றுக்கொண்டு இன்றைக்கு அவரோடு சேர்ந்து கருத்துரிமைக்காக ஒன்றாக எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியான நேரம். ஆனால் கருத்துரிமை அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கிறதா என்றால் நாட்டில் கருத்துரிமைக்குத்தான் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுத்தமா புரியவே இல்லை. அந்த காட்சி வரும்போது தியேட்டரே சிரிக்குது. தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றவன் நாசமா போவான் அப்படின்னு அவர் சொல்லும்போது தியேட்டரே சிரிச்சது. எனக்கு ஏன்னு தெரியல. தெரிஞ்சவங்க ஊடகங்கள்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கருத்துரிமைக்காக நாம் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடல் தடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இப்போது வரை அந்த ஆவணப்படத்தை அடுத்து எப்போ ஸ்கிரீன் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விதான் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த ஆவணப்படத்தை திரையிடுவதற்குமான எல்லா முயற்சிகளையும் அவரே முன்னின்று மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது இன்னும் கூடுதலான தகவல். அது எங்களுக்கு இன்னும் உற்சாகம் அளிக்கிறது. அதே போல இது குறித்த அடுத்த கட்ட நுங்கம்பாக்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்ல நுங்கம்பாக்கத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கல. அதற்கு அடுத்தபடியாக இதை அடுத்து உயரதிகாரிகளிடம் புகாராக முன்வைக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக மக்களிடம் இதை முன்வைத்து விட்டு அடுத்த கட்டமாக புகாரை காவல் அதிகாரிகளுக்கு முன்னால் வைக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இதை இருந்து முழுமையாக பதிவு செய்து வெளியிடவிருக்கின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டிஜிட்டல் ஊடகங்கள் மட்டுமல்ல, சேட்டலைட் ஊடகமாக இருக்கட்டும், நாளை இதை பத்திரிகைகளில் வெளியிடுபவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் எங்களுடைய டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கம் நடப்பதாக அறிவித்த நாளிலிருந்து இப்போது வரை எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கும், ஏன் மக்களாகிய உங்கள் முன்னால் இதை கருத்தரங்கமாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் என்றால், நாங்கள் தனியாக விடப்பட்டோமா? இந்த ஆவணப்பட திரையிடலை
தனியா விடப்பட்டோன்ற வார்த்தையை கூட அவர் அனுமதிக்கவில்லை. அந்த அளவிற்கு எங்களோடு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணனுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதான் விட்டுட்டாங்கன்னு சொல்லல சார், அப்படி உணர்ந்து அப்படி ஒரு கலக்கம் இருந்தது. அந்த கலக்கத்தை தெளிவுபடுத்தும், அந்த கலக்கம் தேவையில்லை, உங்களோடு தான் இருக்கிறோம் என்று வந்து ஆதரவளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. சேரல் CHRAL அப்படின்ற அந்த சேனல்ல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் இருக்கிறது. அவர் சொன்னாரு சங் பரிவார் நமக்கு விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு. 2 தடவை விளம்பரம் கொடுத்து 50,000 வியூஸ் ஏத்திட்டாங்க. இப்போ நம்ம இப்போ பாசிட்டிவாக அதை விளம்பரத்தை கொடுத்துருக்கோம். இன்னொரு 50,000 வியூஸ் ஏறணும். அந்த பொறுப்பு உங்களிடம் கொடுத்து கருத்துரிமைக்காக, மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற அந்த உரிமைக்காக, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமைக்காக, ஊடகங்களினுடைய உரிமைக்காக, ஏன் இந்த ஆவணப்பட திரையிடலையும் இவ்வளவு தூரம் பேசுகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் ஊடகவியலாளர் ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபில இருந்து சேனல் ஆரம்பிச்சு மதுரையில இருந்து ஆன்லைன்ல இன்டர்வியூ எடுத்து நடத்திட்டு இருக்கிறவர் என்ன வருமானம் வந்துடும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் பொலிட்டிக்கல் சேனல்ஸ்ல என்ன வருமானம் வரும்ன்றது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒத்தால உட்காந்து நடத்தணும் அப்படின்னா கூட அதுல லாபம்லாம் பார்க்க முடியாது. அதுதான் யூடியூபினுடைய அரசியல், யூடியூப்களுடைய நிலைமை. எவனும் விளம்பரம் தர மாட்டான், யூடியூப்லயும் விளம்பரம் ஓடாது. அவர் 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி போட்டு செலவு பண்ணி இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதை ஒருத்தர் தடுக்கிறாங்க. அதுவும் எப்படி? ஒரே ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு தடுக்கிறான். ஒரே ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு தடுக்கிறான். அது லெட்டர் பேடா? இல்லை, அது லெட்டர் பேடின் மூலமாக காவல் நிலையங்களிலும் காவல் அதிகாரிகள் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்டிக்காவிட்டால் நாளை இந்த நிலைமை இன்னும் தீவிரமடையும். நாளை இது போன்ற கருத்தரங்கம் கூட நடத்த முடியாத சூழல் ஏற்படலாம். ஏற்கனவே ஒரு முக்கியமான கட்சியில் ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு சென்னையில் மண்டபம் கிடைக்காத அளவிற்கு காவல்துறை நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது. இது நாளை நீடித்தால் நாம் பேசவே முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த வார நக்கீரன் நட்டப்படத்தை பாருங்க. நன்றி.